நம்பெருமாள் படியேற்றத்தை பற்றி இன்னைக்கு பார்ப்போம். நம்பெருமாள் படியேற்றம் ஏறுகிறார். படியேற்றம் அப்படின்றது அரங்கன் சன்னதிக்கு முன்னாடி இருக்க மண்டபத்துல படிய வழியா ஏறுறது. இப்படி ஏறுறார் பகவான். ஏறும்போது அரையர் கானம் கானம் பண்ணுவார். அரையர் சேவை மிருதங்கம் அப்படின்னு வாத்தியங்கள்லாம் வாசிப்பா. இந்த படியேற்றம் அப்படின்றது என்ன அப்படின்னு இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்க்கணும். சுஷும்னா நாடியில குண்டலினி சக்தி 6 ஆதாரங்களையும் கடந்து சகசிரார சக்கரத்துக்கு போறது. 6, 7 இது நடக்கிறது இல்லையா? அதனால 6வது 7வது படிக்கு வந்த உடனே நம்பெருமாள் ஒரு பக்கமா மற்றொரு பக்கம் திரும்புவர். இது சுஷும்னா நாடி எப்படி நடக்கிறதோ அதை காமிக்கிறது. இது திருமங்கையாழ்வாருடைய பாசுரம் இப்போ நினைவு கூற வேண்டும். நீலா முற்றத்தில் நின்றவன் நோக்கினால் காணுமோ கண்ணபுரம் என்று காட்டினாள் அப்படின்னு ஒரு பாசுரம். அதாவது புருவத்துக்கு மத்தியத்துல இருக்க ஆக்யா சக்கரம் அது வரைக்கும் குண்டலினி சக்தியை பிரவேசித்துக் கொண்டார்கள் சில பாகவதர்கள். அவர்கள் பகவானை சேவிக்கிறார்கள். அவர்கள் மூலமாக மற்றவர்களும் சேவிக்கணும் இல்லையா? கண்ணபுரம் என்று காட்டினாள் அப்படின்னு அவர்கள் மற்றவர்களுக்கு பகவான் இருக்கும் இடத்தை காணுமோ அப்படின்னு காட்டி கொடுக்கிறார்கள். அதனால்தான் பகவான் அங்க போய் 6வது 7வது திரும்பி எல்லாருக்கும் சாதிக்கிறார். அங்க போகும்போது ஸ்ரீபாதம் தாங்குவோர் என்ன பண்றா அப்படின்னா பெருமாளை தூக்கி பிடிப்பா. நீங்க பார்த்துருக்கலாம். இது என்ன அப்படின்னாக்கா சுஷும்னா நாடியில எல்லா படியும் கடந்தாச்சு. குண்டலினி சக்தி உடையவர்கள் பரமபதத்துக்கு போறா. இந்த பரமபதத்தினுடைய ஸ்தானத்தை அவர்கள் அடைந்து விடுகிறார்கள் அப்படின்றத காமிக்கிறது. பகவானும் நல்லா ஸ்ரீபாத தாங்கிகள் தூக்கி பிடிப்பா. பிறகு அரங்கன் படியேறி அழகிய மணவாளன் திருமண்டபத்தை போவார். அங்க போன உடனே கடதீபாராதனை அப்படின்னு ஒண்ணு காமிப்பா. நம்ம சரீரத்தினுடைய குண்டலினி சக்தியை சகசிராரம் வரைக்கும் கொண்டு போறா இல்லையா? அவர்கள் பரஞ்சோதியா பகவானை சேவிக்கிறார் அப்படின்னு ஜோதி ரூபத்துல. அதனால கடதீபாராதனை இதுதான் அதனுடைய தாத்பரியம். அந்த ஜோதியை மேலுலகங்களுக்கு மீது போல் தோன்றும் ஜோதி அப்படின்னு ஆண்டாள் சொல்ற. திருக்கார்த்திகை தினம் கொண்டாடுறோம் நம்ம. ஜோதியாக பகவானை அவர்கள் சேவிக்கிறார்கள். அதுக்கு பிறகு அரங்கன் கிழக்க திரும்புவார். ஜெய விஜயாள் வாசலுக்கு வருவார். அப்போ ஸ்ரீபாதம் தாங்குவோர் பெருமாளை தோளுக்கினியானோட கையில எழுந்தருளை பண்ணி கொண்டுவா. கையில் பண்ணுவா. கைத்தல சேவை அதோட உள்ள நுழைவா சன்னதிக்கு. அப்ப இது வரைக்கும் கூட வந்தவெல்லாம் உள்ள போக மாட்டா. பின்னாடியே ஜீயரா இருக்கட்டும், பட்டர், அந்த வாதூல தேசிகர் அப்படின்னு முதலையாண்டான் வம்சத்துல வந்தவா இவள் எல்லாமே வாசலுக்கு வெளியில நின்று. இது எதுக்காக காட்டுறது அப்படின்னா பின்னிட்ட சடையானும் பிரமனும் இந்திரனும் துள்ளிட்டு புகழறிய வைகுந்த நீள்வாசல் அப்படின்னு காமிக்கிறதுக்கு எல்லாரும் வெளியில அப்படின்னு காமிக்கிறதுக்காக எல்லாரும் வெளியில நின்றுடுவா. சன்னதி வாசல்ல ஸ்ரீபாதம் தாங்குவோர் பெருமாளை கீழே தாழ்த்தி அதற்கு பிறகு திடீர்னு உயர்த்தி மேல உயர்த்தி சர்ப்பம் போல போவா. சர்ப்பகதி இது. இந்த சர்ப்பகதி அப்படின்னா என்ன அப்படின்னா பிராணாயாமம் பண்றோம். பிராணாயாமம் செய்யும் போது கும்பக மூலம் அமுக்கிறதுனால மூலாதாரத்துல இருக்க இந்த குண்டலினி சக்தி விழித்து கொண்டு சுஷும்னா நாடியில நுழைந்து சர்ப்பத்தை போல போயிடும் அது அந்த ஜீவன். அதனால்தான் அங்க போன உடனே கத்தரி பந்தம்னு ஒண்ணு காமிப்பா. 2 கத்தரி பந்தம் காமிப்பா. அப்படின்னா என்ன? ஞானச்சுடர் இது. சூரிய சந்திரர்கள் நடுவுல ஞானச்சுடர். இவா அந்த சூரிய ஞானச்சுடர் பூதத்தாழ்வார் சொன்ன ஞானச்சுடர் இதுதான். இந்த ஆக்யா சக்கரம் இருக்கு இல்லையா? அதுக்கு பூர்வ மத்தியில சூரிய சந்திர நாடிகளை ஒன்றோடு ஒன்று சேரும்படி செய்து உண்டாக்கி கொள்ளும். அப்போ அது ஒரு ஜோதி வடிவத்துல பகவானை சேவிக்கிறதால கத்தரி பந்தம் காட்டி பெருமாளை கர்ப்ப கிரகத்துக்கு சிம்மாசனத்தில் எழுந்துருளை பண்ணிடுவா. அப்புறம் ஆர்த்தி நடக்கும். பெருமாளுடைய சர்ப்பகதியை திரு கைத்தல சேவை இருக்கு இல்லையா? சேவிக்காம இழப்பதை காட்டிலும் உயிரை மாய்த்து கொள்வது மேல் அப்படின்னு நினைக்கும்படியாக இருக்கு அப்படின்னு திருவாய்மொழியில வியாக்கியான ஆரம்பத்துல பெரியவாச்சான் பிள்ளை சொல்றார். இந்த கைத்தல சேவையை ஒத்தொத்தரும் சேவிக்கும் போதும் அதனுடைய தத்துவத்தை அறிந்து கொள்ள வேணும் அப்படின்னு ஏற்பாடா இருக்கிறது. அந்த தத்துவத்தை காட்டிக் கொடுக்கும் கைங்கரியம் உத்தம நம்பிகள் அப்படின்னு அவருக்கு ஏற்படுத்தப்பட்டது. ராமானுஜர் காலத்துல இந்த கைத்தல சேவையினுடைய தத்துவத்தை அறிந்து அனுஷ்டிப்பதால அந்த சிரசில் பகவான் பிரகாசிப்பான் அப்படின்னு காட்டி கொடுக்க முதலையாண்டான் வம்சத்துல வந்தவ கைத்தல சேவையை சேவிக்கணும் அப்படின்னு ராமானுஜர் வச்சார். வச்சு
என் சென்னித் திடரில் பாத விலச்சினை வைத்தார் அப்படின்னபடி பெருமாளுடைய சட்டாரியை வந்து அவருக்கு மரியாதை பண்ணணும் அப்படின்றது ஏற்பாடானது. இது ஒரு தாத்பரியம், படியேற்றம். அடுத்த தாத்பரியம், நம்பெருமானுடைய உற்சவத்தினுடைய தாத்பரியங்களை மேலும் மேலும் நம்ம வந்து அனுபவிக்கலாம்.